உப்புமானாலே பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே. நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் கொட்டி வச்சுடுங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா வறுப்பட்டு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்தில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடும். 10 போல் முந்திரி, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே சன்னமாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசியை இதோடு சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி நல்லா வற்றி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்லா கம கமன் வாசனையோட சூப்பரான அரிசி உப்புமா ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.